நான் கோவிந்தன் செண்பகவல்லி, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர், மகளிர் அணி செயற்பாட்டாளர், முன்னாள் தவிசாளர், மஸ்கிலிய பிரதேச சபை. நான் சமூக செயற்பாட்டாளராகவும் அரசியல் தொழிற்சங்க பணிகளில் 30 வருடங்களாக மலையக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய சமூகம் இந்தியாவிலிருந்து 200 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு கூலி தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்ட சமூகம். எங்களுடைய மூதாதைகள் மலையக பகுதிகளிலே பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு தென்னை, தேயிலை, ரப்பர், கோப்பி, கருவா போன்ற பயிர்களை பயிரிட்டு இந்த நாட்டிற்கு வளமான செழிப்பான ஒரு பொருளாதாரத்தை தேடிக் கொடுத்த எங்களுடைய மூதாதைகளின் 4வது தலைமுறையினர் நாங்கள். இந்த 4வது தலைமுறையினரின் காலகட்டத்திலே எங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு இந்த நாட்டிலே நாங்கள் வாக்குரிமை அற்றவர்களாகவும் வீட்டுரிமை அற்றவர்களாகவும் நாடற்றவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 40 வருடங்களுக்கு பின்பு எங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கப்பட்டது. கல்வியில் நாங்கள் சிறந்து விளங்கியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாட்டிலே இன்னும் எங்களுக்கு காணி உரிமை கிடைக்கவில்லை. பொருளாதார ரீதியில் நாங்கள் வலு குறைந்தவர்களாகவே இருக்கின்றோம். எங்களுடைய காணி பெறுவதற்கு மனித அபிவிருத்தி ஸ்தாபனம் முனைப்புடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மலையகத்திலே பொருளாதார ரீதியாக வலுக்குறைந்திருக்கின்ற பெண்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியையும் சிறு கைத்தொழில் சம்பந்தமான பயிற்சியையும்